இன்றைய வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வரை. தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயமும் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்க தரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாக்கானம் பண்ணுகிறவர்களா? இன்றைய நற்செய்தி. கிராமங்களில் களஞ்சியம் கட்டுதல் என்பது ஒரு கூட்டு முயற்சி. விவசாயி தனியாகவோ அல்லது குடும்பமாகவோ இணைந்தோ அதை கட்ட பல மாதங்கள் ஆகும். ஆனால் கிராம மக்கள் ஒன்றாய் கூடும் பொழுது வேலை விரைவாக முடியும். முன்னரே மரச்சாமான்களை ஆயத்தப்படுத்தி கருவிகளை தயார் செய்து கொள்வார்கள். குறிப்பிட்ட ஒரு நாளில் மொத்த கிராம மக்களும் காலமே இணைந்து வந்து வேலைகளை பிரித்து கொண்டு ஒரு களஞ்சியத்தை கட்டி எழுப்ப முழு வீச்சில் செயல்படுவர். சில சமயம் ஒரே நாளில் வேலை முடிந்துவிடும். திருச்சபையை குறித்தும் அதில் நம்முடைய பங்களிப்பை குறித்தும் தேவனுடைய பார்வையை விளக்க இது ஒரு நல்ல உதாரணம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என வேதம் கூறுகிறது. குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு தேவன் நம் எல்லோரையும் தனித்தனியே தெரிந்து கொண்டு நம்முடைய விசேஷமான திறமைகளில் நம்மை ஈடுபட செய்து ஒன்றாய் இசைந்திருக்கும்படி சரீரத்தின் பாகங்களாக வடிவமைக்கிறார். சமுதாயத்தில் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க ஊக்குவிக்கப்படுகிறோம். இருப்பினும் நாம் பெரும்பாலும் தனித்தனியே செயல்படுகிறோம். நமக்கு தேவையானவைகளை நாமே வைத்துக் கொள்ளுகிறோம். சூழ்நிலைகளை நாமே கையாள பார்க்கிறோம். அல்லது பாரத்தோடு இருக்கும் மற்றவரின் தேவையை சந்தித்து தோள் கொடுக்க தவறுகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களோடு இணைந்திருப்பதையே தேவன் விரும்புகிறார். நாம் பிறர் உதவியை கேட்கும் பொழுதும், பிறர் தேவைக்காக ஜெபிக்கும் பொழுதும் அற்புதமான காரியங்கள் நடக்கும் என தேவன் அறிந்துள்ளார். நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ளும் போதே நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். மேலும் ஒரே நாளில் களஞ்சியத்தை கட்டுவது போல நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய ஆச்சரியமான திட்டத்தை நிறைவேற்ற முடியும்.